Hello students, welcome to Nila's Max. நம்ம 11th standard mathematics coming public exam March 2024 உண்டான எக்ஸாமில் வந்து எப்படி வந்து மேக்ஸில் ஈஸியாக பாஸ் ஆகிறது வித் மினிமம் மார்க்ஸ் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுற மாதிரி எப்படி ஈஸியாக பாஸ் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம். அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸ், அதாவது 14 கொஸ்டின்ஸில் டாப் மோஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ஷன்லேருந்து எடுத்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ கோல்டன் 5 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இதே மாதிரி டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டதில் அண்ட் தென் ஒரு 4 சாப்டர்ஸ் ஹைலைட் பண்ணி எடுத்து நம்ம போட்டோம். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், அந்த 4 சாப்டர்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ஷன் வச்சு எப்படி அந்த 4 சாப்டர்ஸ் அந்த கலெக்ஷன் வச்சு நம்ம வந்து இதிலேருந்து ஒரு மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் 7க்கு ஒரு 5, ஆனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் நீங்கள் 6 அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நம்ம கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் எடுத்து நம்ம போட்டோம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வித் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். எய்தர் ஆரில் எல்லா கொஸ்டின்ஸுமே 80+ பார்த்தவங்க பார்க்கலாம். அந்த 60+ ஜஸ்ட் அந்த ஒரு 4 சாப்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் வரலையும் அட்டன் பண்ண முடியும், அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாம் ஷுவராக நம்ம சொல்லலாம். ஸோ அதில் 70 மார்க்ஸ் வரலையும் அந்த 4 சாப்டர்ஸை கவர் பண்ணி அடிஷ்னலாக ஒரே ஒரு சாப்டரில் ஆக்சுவலி அது 2 and 3 மார்க்ஸ் அதுவும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் 11th மேக்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நல்லா பாருங்கள். ஏன்னா 11th மேக்ஸ் வந்து 12th மேக்ஸ் மாதிரி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது என்னென்ன கொஸ்டின்ஸ், ஏன்னா கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ். பட் எனிவே நம்ம ஒரு 7 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் வரலையும் அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு சாப்டர்லேருந்து நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் நம்ம சொல்கிறோம் அண்ட் தென் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன எக்ஸசைஸ்லேருந்து அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் மேக்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது 11th மேக்ஸில் அப்படிங்கிறது ஈஸி தான், அது ஒன்றும் டஃப் ஒன்றும் கிடையாது. பட் கரெக்டாக நீங்கள் இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் 2 days இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் நல்ல மார்க்ஸு நாட் ஓன்லி பாஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 50+ எடுத்து நம்மளால் மார்க்ஸ் அட்டைன் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்ஸை மட்டுமாச்சும் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஏன்னா எல்லாமே ரொம்ப லிமிட்டட் சம்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஈஸியாக வந்துச்சுன்னா ஷுவராக நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் 1 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை நல்லா தரோ பண்ணிக்கோங்க. சரி நம்ம 1 மார்க் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 5 மார்க் கொஷின் பார்க்குறதுக்கு ஒரு சாப்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரலையும் எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்க்குறோம். பட் அது ஈஸியாக ஒரு 5 கொஸ்டின்ஸில் 1 மார்க்கில் நம்ம அட்டைன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 1 மார்க்ஸை வந்து நீங்கள் ஆக்சுவலாக இன்னமும் 2 days இருக்குது, இது வரையும் நீங்கள் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 2 daysல 6 சாப்டர்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மொத்தமாக பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குனாலும் மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டுன்னு ஷெட்யூல் போட்டு 2 சாப்டராக எடுத்து வச்சு 1 மார்க்கை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இன் பிட்வீன் அண்ட் தென் இப்போ கொடுக்குற கொஸ்டின்ஸை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். இதையை பார்த்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 60+ அண்ட் 80+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னவே அப்படிங்கிறதும் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோ போட்டோன்னே இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஷுவராக 15, ஏன்னா 20 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் புக் இன்சைட் எடுத்தாலும் 15 கொஸ்டின்ஸ் வரலையும் மினிமம் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ 15 1 மார்க்ஸ் நம்ம நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சாப்டர் 1ல் ஒரு 16 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து அந்த டாப் மோஸ்ட் அவுட் ஆஃப் 5 மார்க்ஸ் ஃபார் அந்த 14 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படி பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சிலர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது வந்து கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இல்லை,
ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ மினிமம் பேசிக் லெவலில் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் அந்த டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் அவுட் ஆஃப் 14 நான் அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 6 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது, 16 கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாப்டரில். இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதில் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி 5 மார்க்ஸு, சம்டைம்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதை விட நம்ம இன்னும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோன்னா அதுக்கு இன்னும் நிறைய சம்ஸ் நம்ம அடிஷ்னலாக பார்க்கணும். பட் இது வந்து பேசிக்லி ஜஸ்ட் டு கெட் பாஸ். ஸோ பாஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகலாம். ஸோ சாப்டர் 1ல இந்த 16 கொஸ்டின்ஸ் நான் வீடியோ கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 16 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறது அதுக்குண்டான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இது எந்தெந்த சாப்டர் வைஸில் எதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, எதில் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ அதை விட டு கெட் பாஸ் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஸ்லோலானஸ் சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்கிறது, எதுவுமே படிக்கிறதுனால ஸ்டார்டிங் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேம் ஷூராக நம்மளால் சொல்ல முடியும் கொஸ்டின் எதுலேருந்து வருது அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸில் மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்னு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், கணித தொகுத்தறிதல். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வருது. இதை வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸ்டெப் வைஸ் நீங்கள் பிரித்து போட்டுக்கணும். 4 ஸ்டெப்பு கண்டிப்பாக நீங்கள் எழுதுனீங்கன்னா 4 ஸ்டெப்புக்கு மார்க்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டெப்புக்கு என்னென்ன n = k அண்ட் k+1க்கு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஹென்ஸ் இதனோட டெரிவேஷனும் அண்ட் ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ இது வரலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அண்ட் ஆன்சர் எடுத்து எழுதுறீங்கனாலே உங்களுக்கு 4 மார்க்ஸ் உண்டு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அது இந்த கொஷின் தானாங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதிலேருந்து வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸு மட்டும் நீங்கள் எழுதுனீங்க. இல்லை உங்களால் முடியும்னா நீங்கள் ஃபுல்லாக டெரைவ் பண்ணால் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ 4th சாப்டர் பொறுத்தவரையிலும் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேம் ஷூராக நெக்ஸ்ட் அகெயின் என்ன கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் சொல்லலாம் அப்படின்னா சாப்டர் 12. ஸோ இதுலேயுமே வந்து இந்த நீங்கள் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் 4.4ல் இருக்கிற எல்லா சப்ஸும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் ப்ராப்ளி உங்களால் எல்லாமே பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலையும் எக்ஸசைஸில், அண்ட் தென் எக்ஸாம்பிளில் அதே மாதிரி கொஞ்சம் செலக்டிவான கொஸ்டின்ஸ். ஸோ அது கொடுத்துருப்பேன் உங்களுக்கு நான் பிடிஎஃப்பில். அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா கொஞ்சம் நிறைய வாஸ்ட்டாக இருக்குது சம்ஸு. அதை ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியலனாலும் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு ஒரு 5 சம்ஸும், எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 3 சம்மு அண்ட் தென் ஸ்கிப் பண்ணி ஒரு 2 சம் கொடுத்துருப்பேன். அதை மட்டுமாச்சும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சாப்டர் 5லேருந்து அதே மாதிரி இந்த கியூப் ரூட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ கியூப் ரூட் சம் வந்ததுன்னா ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அது எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுத்துலேருந்து தான் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கேட்குறாங்க. ஸோ சப்போஸ் இது வந்தது அப்படின்னா இந்த கொஷின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இதுலேயுமே ஜஸ்ட்டு சாப்டர் 5ல் 5 மார்க்ஸில் ஒரு 7 கொஸ்டின்ஸ் லெவலில் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுவரை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்க்கணுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சாப்டர் 12. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஸ் தியரம். உங்களுக்கு தெரியும் இதிலேருந்து ஷுவராக நம்ம சம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வந்ததுன்னா ஃபார்முலா பேஸ்டு. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம மற்ற சம்ஸை விட, ஏன்னா ப்ராபபிலிட்டியில் நிறைய சம்ஸு பேஸ் தியரம் என்ன ரீசன் கொண்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. P of B அண்ட் P of A1/B. அந்த P of B கொண்டு வந்து இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சாப்டர் 12ல் பேஸ் தியரமில் இருக்கிற கொஸ்டின்ஸு, இதனுடைய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் 12.4. ஸோ இதில் வந்து ஒரு 5 சம்ஸ் எக்ஸசைஸில் இருக்கும், ஒரு 4 சம் எக்ஸாம்பிளில் இருக்கும். இந்த 9 சம்ஸை நீங்கள் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த சாப்டர் நம்ம வெயிட்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. ஈஸியான சாப்டரு. ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே 10th பார்த்த சாப்டர் 7 என்னென்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்லேருந்தும் 2 எக்ஸசைஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஒன்று வந்து ஃபேக்டர் தியரம், காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவுக. இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 7.3. ஸோ இதில் ஒரு 10 சம்ஸ் அளவு இருக்குது. இதே நல்லா பார்த்துக்கோ. அண்ட் தென் இந்த 3 எக்ஸாம்பிள் 7.28, 29, 30 இந்த 3 எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக இதில் இந்த 29 சம்ம 2 முறை கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 28ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனோட சேர்த்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக், சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர், இது வரலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷுவராக இதுலேருந்து ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 11, அதாவது இன்டகிரேஷனில் நிறைய சம்ஸ் இருக்குது. அதாவது எல்லாமே எப்படின்னா கொஞ்சம் பேசிக்லி
அப்படி தான் கேட்பாங்க. பட் எனிவே ரிப்பீட் ஆகிற சம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த 11.11 11.12 இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இதுவுமே ஃபார்முலா பேஸ்டு தான். ஃபார்முலாஸை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக என்ன மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு சம் மாடல் தான் எல்லாமே. ஸோ இதில் எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிள்லேயும் இருக்கிற சம்ஸு மோஸ்ட்லி ஒரு 6 அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஒரு 10 சம்ஸ் நியராக வரும் ஒரு எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்பிள்லேயும் 2 சேர்த்து 11.11லையும் 12லையும். இது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2 and 3 மார்க்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ சாப்டர் 10 நம்ம லாஸ்ட்டாக போகிறோம். ஸோ சாப்டர் 10ல் டிஃப்ரென்ஷியேஷனில் மோஸ்ட் ப்ராப்ளி என்ன ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதுக்குமே பேசிக் ஃபார்முலாஸை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாஸ் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அண்ட் தென் ஸோ இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து க்ரியேட்டிவாக கேட்டாலும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ண முடியும். பட் அது 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸாக தான் கேட்குறாங்க க்ரியேட்டிவிட்டி. இதில் உங்களுக்கு 5 மார்க்ஸ்லன்னு பார்த்தா ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கிற சம்ஸ் தான். அதாவது த லாஸ்ட் எக்ஸசைஸ் 10.4ல் 13, 14 அண்ட் தென் 23லேருந்து 28 வரலையும் உண்டான சம்ஸு. அண்ட் தென் எக்ஸாம்பிள் 10.17, 27, 34 அண்ட் 36 எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ். அண்ட் தென் எக்ஸசைஸ் 10.3ல் இந்த ஒரு 5 சம்ஸ். அட்லீஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனில் இதை மட்டுமாச்சும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற சாப்டர்ஸ் மொத்தமே சாப்டர் 1 அண்ட் தென் 4 வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 12 பார்த்துக்கோங்க. 5ல் வந்து ஃபியூ சம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு 7, 11, 10 ஒரு 6 சாப்டர்ஸ் வரலையும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா நீங்கள் தரோ பண்ணிவிட்டு இந்த சம்ஸை அதாவது ஒரு 50 ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு 50 ப்ளஸ் எடுத்தே பாஸ் ஆகலாம். இந்த சம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாச்சும் இன்னும் 2 days இருக்குது, ஷுவராக நம்மளால் பார்க்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க்கு. ஸோ 1 மார்க் 15ஓட ஆக்சுவலி இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் வரலையும். ஸோ மினிமம் நம்ம ஒரு 5ன்னு எடுத்துட்டாலே இதில் ஒரு 25 அண்ட் தென் 1 மார்க் வித் இன்டர்னல் நம்ம ஷுவராக வந்து 50 ப்ளஸ் வந்து நம்ம இதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இதில் இருக்கிற சம்ஸை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி என்னென்னலாம் கேட்டுட்ருக்காங்க அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.